ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் பச்சை பயிரை வச்சு அருமையான ஒரு டிஃபன் ரெசிபி. இது நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட கொடுத்துடலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் பச்சை பயிர் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 2 முறை அலசிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இப்போ ஊற வச்ச பாசிப்பயிரை மட்டும் தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நம்ம சேர்க்க வேண்டாங்க, இதில் இருக்கிறதே சரியாக இருக்கும். இது கூட ஒரே ஒரு சின்ன பீஸ் மட்டும் இஞ்சி நல்லா சேர்த்துட்டு இது போல் மைய அரைச்சிருங்க. அரைச்சதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு, நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் சிறுசாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை. நீங்கள் வந்து அரிசி மாவுக்கு பொதுவாக கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு, பிஞ்சு போல் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிருங்க. கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கொலன்னு தான் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ஆவியில் வேகும் போது ஹார்டாக இருக்காது. உருட்டினா இந்த மாதிரி இருக்கணும். உருட்டி நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு வடை ஷேப்புக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேங்க. இது போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம வச்சு வேக வச்சுக்க போகிறோம். தண்ணி கொதித்த பிறகு இது போல் இட்லி தட்டு வச்சு நம்ம இதில் வச்சிடலாங்க. வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள், நல்லாவே வெந்து வந்திருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சுக்க போகிறோம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுமே 1/4 டீஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா வந்து வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்நாக்ஸை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம விருப்பப்பட்ட சட்னியோட சாப்பிட்லாம். வெறுமனே கூட டீ கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை நைட்டுக்கு டின்னராவோ இல்லை கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கோ கொடுத்துடுங்க. அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை பயிரில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது.